ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையின் லெந்து தியானத்திற்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த தியான நேரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தெய்வீக சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக. நாம் முந்தைய தினம் சிறப்பான 2 பெரிய தீர்க்கதரிசிகளாக செயல்பட்ட, வல்லமையாய் செயல்பட்ட எலியாவையும் எலிசாவையும் நாம் சிந்தித்தோம். அந்த எலியாவும் எலிசாவிற்கும் இடையிலே இன்னும் ஒரு தீர்க்கதரிசியினுடைய சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 22வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே மிகாயா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, மிகாயா என்று சொன்னால் who is like Jehovah, யெகோவாவை போல் யார் அப்படிங்கிற அர்த்தம்தான் இந்த மிகாயா என்கின்ற தீர்க்கதரிசியினுடைய பெயருக்கு அர்த்தம். யெகோவாவை போல் யார் அப்படிங்கிற அர்த்தத்தை உடையவன் இந்த மிகாயா. இந்த மிகாயா 2 அரசர்களுடைய காலங்களிலே அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஒன்று இஸ்ரவேல் அரசன் ஆகாப், அடுத்து யூதா தேசத்து அரசன் யோசபாத். இந்த 2 அரசர்களுக்கும் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். இந்த 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள், சமயம் கிடைக்கும் பொழுது. அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப்பும் யோசபாத்தும் அவர்கள் நட்புறவு கொண்டார்கள், நண்பர்களாக மாறினார்கள். நண்பர்களாக மாறி சமாரியாவின் ஒளிமுக வாசலிலே சிங்காசனத்தை போட்டு அவர்கள் ஒரு காரியம் தீர்மானம் செய்கிறார்கள். என்ன காரியம் தீர்மானம் செய்கிறார்கள்? சீரியாவின் அரசன் மேல் நாம் யுத்தம் பண்ண போகலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை. சீரியாவின் ராஜாவின் மீது, அவனுடைய ஆள்கையின் கீழ் உள்ள இடத்திலே நாம் யுத்தத்திற்காக போகலாமா என்று விசாரிப்பதற்காக அவர்கள் ஒளிமுக வாசலிலே சமாரியாவிலே வந்து நிற்கின்றார்கள். சிங்காசனங்களை போட்டு அரசர்கள் 2 பேரும் உட்கார்ந்திருக்கின்றார்கள். ஆகாப்பும் யோசபாத்தும் உட்கார்ந்திருக்கின்ற இந்த சூழலிலே போகலாமா வேண்டாமா என்பதை குறித்து அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வதற்கு முன்பு நாம் செல்லலாமா வேண்டாமா, நாம் போகலாமா வேண்டாமா, இந்த காரியத்தை செய்வதற்காக கடவுளின் அனுக்கிரகம் இருக்கிறதா இல்லையா என்று சிந்திப்பது மிகவும் நல்லது. அதை போன்றுதான் இவர்கள் அங்கே பேசிக்கொள்கிறார்கள். சீரியாவின் மீது படையெடுத்து செல்வதற்கு நாம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கே பேசி ஒரு காரியத்திற்கு வருகிறார்கள். தீர்க்க தரிசிகளிடத்தில் நாம் விசாரிப்போம் என்று அவர்கள் முடிவு செய்து அங்கே இருக்கின்ற தீர்க்க தரிசிகளை வர சொல்கிறார்கள். அங்கே இருக்கின்ற தீர்க்க தரிசிகளை எல்லாம் வர சொல்கிறான். 400 பேர் வருகிறார்கள். வருகின்ற அந்த தீர்க்க தரிசிகள் சாதகமான வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? சாதகமான வார்த்தை. எப்பவுமே கொஞ்சம் காரியத்தை நம்ம இதில் சிந்திக்கணும். ஒருவர் ஜெபம் பண்ணி விட்டால், ஒருவரிடத்திலே நாம் சில ஆலோசனைகளை கேட்டுவிட்டால், இல்லை என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலத்தின் காரியங்களை குறித்து ஒரு ஆண்டவருடைய மனிதரிடத்தில் போய் பேசிவிட்டால்
நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் என்ன சொல்லணும்? ஐயா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, என்ன நினைக்கிறோம்? என் இதயத்துக்கேற்ற செய்தியை சொல்லணும். அது நானும் சரிதான், நீங்களும் சரிதான். யார் எதை சொன்னாலும் அது எதுக்கு எப்படி இருக்கணும்? என் இதயத்துக்கு ஏற்றதாக இருக்கணும். அதுதான் விரும்புவோம். மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய காரியம், மனிதர்கள் விரும்புகின்ற ஆசை, கடவுளுடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது, கடவுளுடைய ஆலோசனை சொல்லப்படும் பொழுது அது நமக்கு சாதகமாக இருக்கணும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நமக்கு அது மிகுந்த அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும் சிந்தனைகளும். அதை போன்றுதான் இவர்கள் அங்கே விசாரிக்கின்றார்கள். விசாரிக்கின்ற பொழுது போகலாம் அப்படின்னு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது ஒருவன் வருகிறான் பாருங்கள். 11வது வசனம், 1 ராஜாக்கள் 22:11 வாசிங்க. பாருங்கள் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். என்ன உண்டு பண்ணியிருக்கிறான் இந்த சிதைக்கியா? என்னமா உண்டு பண்ணியிருக்கிறான்? 2 கொம்புகளை உண்டு பண்ணி, நீர் போன முட்டி தள்ளிடுவீர், நீர் போன ஜெயத்தை எடுத்துடுவீர் அப்படி சொல்லி யார் சொல்கிறா? ஏமா யார் சொல்கிறா? அங்கே என்ன சொல்ல போட்டிருக்குது பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே இப்போ அங்கே யோசபாத் சொல்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுவார். இன்னும் ஒரு ஆள் இருக்காரா? எல்லாருமே இசைவாக சொல்கிறாங்க. எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க? இதை சிதைக்கா சொல்லுவதற்கு இசைந்து சொல்லுகிறார்கள், ஒத்து சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் ஒருவரை நாம் அழைத்து கேட்க வேண்டும் என்று ஒருவரை அழைக்கிறார்கள். அவர்தான் யார்? மிகாயா. மிகாயாவை அழைத்து கேட்கிறார்கள். மிகாயாவை பார்த்து அழைக்க போனவன் சொல்கிறான், எப்பா எல்லாரும் யுத்தத்துக்கு போகலான்னு சொல்லி சாதகமாக என்ன செஞ்சிட்டாங்க, செய்தியை சொல்லிட்டாங்க, நீனும் அப்படி என்ன செய்யணும், சொல்லணும், நீயும் அப்படி சொல்ல வேண்டும். சொல்லி கூப்பிட்டு போகிறான். சாதகமாக இருக்கட்டும், நீ சொல்லுகின்ற வார்த்தை கடவுள் சொல்வது போன்று நீ சாதகமாக சொல்லிவிட்டால் அது மிகவும் நன்மையாக இருக்கும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சரி அப்படின்ட்டு போகிறாங்க. போகும்பொழுது அங்கே தீர்க்கன் முதலாவது சொல்லுகின்ற ஒரு காரியம், அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 14வது வசனம். அடுத்த வசனம். முதல்ல அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அடுத்து கேட்குறாரு ராஜா, எப்பா நீ சொல்கிறது உண்மையா? அப்போதான் சொல்லுகிறார். அவர் அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 17வது வசனத்தை பாருங்கள். மலையில் சிதறி போவதை போன்று, ஜனங்கள் ஆடுகள் சிதறி போவது போன்று நீங்கள் எல்லாரும் சிதறி போயிடுவீங்க. ஆனால் சமாதானத்தோடு அவர்கள் சிதறி போகிறவர்கள் வருவார்கள் அப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆகாப்புக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. ஆகாப்புக்கு கோபம் வந்த உடனே இந்த ஆகாப் என்ன செய்கிறான் பாருங்கள். பிடித்து சிறையில் போடுகிறான்.
அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு என்ன செய்யணுமா? 27வது வசனம், பாருங்கள், இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் கொடுங்கள். எவ்வளவு அவனை நீங்கள் துன்பப்படுத்த முடியுமோ, எவ்வளவு வருத்தப்படுத்த முடியுமோ, இந்த மிகையாவை நீங்கள் எவ்வளவு அவனுக்கு துன்பமான காரியத்தை கொடுத்து அவனை நீங்கள் தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்விதமாக நீங்கள் தொல்லை கொடுங்கள் என்று சிறையில் வைத்து விட்டான். ஆனால் மிகாயா ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்கள். அடுத்து சொல்லுவார், அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால், அடுத்து, கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள் என்றான். நீர் வரப்போறதில்லையா? கர்த்தர் என் மூலமாக சொன்ன காரியத்தின்படி சிதறுண்டு போவீர்கள். சிதறுண்டு போவதோடு மட்டுமல்ல, நீர் சமாதானத்தோடு திரும்பி வருவதுமில்லை என்கின்ற காரியத்தை சொல்லி முடிக்கிறான். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, தீர்க்கனுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை, ஆண்டவருடைய ஊழியனுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை, எப்பொழுதும் நல்லதையே சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத ஜனங்கள் விரும்புவார்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேனே, நீங்கள் கேளுங்கள். சில நேரங்களில் சிலவங்க வருவாங்க, ஐயா இந்த பிரசங்கருக்கு பதிலாக வேற ஒரு பிரசங்கரை அழைச்சிருக்கலாமே, அவர் ரொம்ப ஸ்பீடாக அக்ரெசிவாக பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப கண்டித்து அவர் கடுமையாக என்ன செய்கிறாரு? பேசுகிறார். இது சபையல்லவா? கொஞ்சம் ஆதரவாக பேசக்கூடாது ஐயா, கொஞ்சம் அழகாக பேசக்கூடாதா? இன்றைக்கும் மக்கள் இருக்கிறார்கள். எப்பவுமே நான் சொல்லிட்டேன், ஆனால் ஜனங்கள் விரும்புவது எப்பொழுதும் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்க வேண்டும். இப்போ சொல்லிட்டாரு, இவரை கொண்டு சிறையில் போட்டுட்டாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. போகும் பொழுது சிரியாவின் அரசன் ஒரு காரியம் யோசிக்கிறான், சொல்கிறான். தன்னுடைய 32 பிரதானிகள் இடத்திலும் சொல்கிறான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் போர்க்களத்தில் சிறுவர்களோடு மற்றும் பெரியவர்களோடு என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் சண்டை போட வேண்டாம். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியது அந்த தேசத்து அரசன். அந்த அரசனை நீங்கள் பிடிக்க வேண்டும். அரசனிடத்திலே நீங்கள் அவனை பிடித்து கொண்டு வர வேண்டும். அவனிடத்தில் தான் சண்டையிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். இப்போது யோசபாத்துட்டே இந்த ஆகாப் சொல்கிறான், நான் என்ன செய்வேன்? நான் வேஷம் மாறி உள்ள வருவேன், நீர் என்ன செய்யும்? ராஜ்ய அந்த ரதத்தில் போருக்கு செல்லும். போகிறாங்க. போகும்பொழுது அங்கே யோசபாத்துக்கு நேராக தான் என்ன செய்கிறாங்க? அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். யோசபாத்து என்ன சொல்கிறா? பதறி போயிடுறாரு. ஐயையோ, நம்ம தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் என்று சொல்லி அவருடைய பதற்றம், அவர்களை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். இவன் யாரல்ல, இஸ்ரவேலின் அரசன் ஆகாப் அல்ல என்று கண்டுபிடித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. வேஷம் மாறி சென்ற அந்த ஆகாப்பனுடைய வாழ்விலே எவனோ ஒருத்தன் ஏதோ அன்பு அவரை நினைச்சது வந்து தாக்கி ரத்தம் அடிக்கிறது. அவன் சொல்லுகிறான், என்னை ஏற்றிக்கொண்டு ரதத்தில் ஏற்றிக்கொண்டு என்னை செல்லுங்கள் என்று. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. சாயங்காலம் என்ன செய்தான்? இறந்து போனான். அடுத்து அங்கே செல்லப்படுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு தீர்க்கன் சொல்லியிருந்தான். எந்த தீர்க்கன்? என்னமா? எந்த தீர்க்கன்? எலியா தீர்க்கன் சொல்லியிருந்த காரியம், ஆகாப்பினுடைய குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று. அங்கே நாபோத்தின் தோட்டத்திலே நீ செய்த அந்த தீவினை உன்னை தொடர்கிறது. ஆகவே நாபோத்தை நக்கின, இரத்தத்தை நக்கின நாய்கள் உன் இரத்தத்தையும் நக்கும். இப்போ அந்த சாரதி அவனுடைய சரீரத்தை அங்கே போட்டுட்டு கொடுத்துட்டு அடுத்து அதை கழுவுகின்ற இடங்களிலே நாய்கள் வந்து அவருடைய இரத்தத்தை நக்கிற்று. முப்பத்தி 8வது வசனம், இல்லைம்மா 20
சாரி 38வது வசனம். சாரி, பாருங்கள். இதில் ஒரு காரியம் நம்ம எப்பவுமே யோசிக்கணும். நீங்கள் நாகோத்தை குறித்து கொஞ்சம் யோசிங்க. ஆகாப்புக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருந்தது, ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தது, அரசனுக்கு எல்லாம் உரியது. ஒரு தேசம் என்றால் அரசனுக்கு எல்லாம் உரியது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு ஏழை மனிதன், அது என்ன தோட்டம்? கீரை கொள்ளை, ஒரு தோட்டம் கூட கிடையாது, திராட்சை தோட்டம் அல்ல. அவனுக்கு அது மேலே ஆசை. யாருக்கு? ஆகாப்புக்கு. அவன் சொல்லிட்டான், நாபோத் சொல்லிட்டான், நான் இதை என்ன செய்ய முடியாது, தர முடியாதியா, இது என்னுடைய முன்னோருடைய சொத்து, என் முன்னோர் எனக்கு கொடுத்தது, இதை நான் பாதுகாப்பேனே ஒழிய உமக்கு நான் நினைச்ச போகிறதில்லை, தரப்போதில்லை. சொல்லி பார்க்குறான், அதைத்தாரேன் இதைத்தாரேன்னு. கடைசியில் ஏசபேல் தவறான ஒரு காரியத்தை உருவாக்குகிறாள். நாபோத்தை என்ன செய்கிறாங்க? கல்லெறிந்து அங்கே கொள்கின்றார்கள். அப்பொழுதுதான் தீர்க்கன் எலியாவை ஆண்டவர் அனுப்பி அந்த ஆகாப்புக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, நீ இப்படி செய்வது தவறு அப்படி சொல்லி அங்கே சொன்ன அந்த வாசகம் என்ன செய்கிறது? இங்கே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் படிக்கலாம், 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நாபோத்தின் சரித்திரம் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எலியாவின் வார்த்தைகள் இங்கே நிறைவேறுகிறது. மிகாயாவை சிறையில் அடைத்தான். அவனுக்கு சாதகமாக சொல்லாததினாலே அங்கே மிகாயாவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையில் நாம் ஒரே ஒரு காரியத்தை அதிகமாக சிந்திக்க வேண்டும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில், இந்த நாட்களில் யார் உண்மையான தீர்க்கதரிசி? காலையில் நான் சொல்கிறது கடினமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. யார் உண்மையான தீர்க்கதரிசி? உண்மையான தீர்க்கதரிசி எப்படி இருப்பார்? அவர் சொல்லிட்டாரு, நான் கடவுளுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும். கடவுள் மீது உள்ள அந்த உறுதியும் பற்றுறுதியும், அழைத்த அழைப்பிலும் கடவுள் செய்ய போகின்ற காரியத்தை தைரியமாக சொல்லுகிறவர்கள். தவறுக்காக தவறை மறைத்து பேசுவதல்ல. இன்னைக்கு எப்போவுமே நம்ம கிறிஸ்தவங்க எங்கே மெஜாரிட்டி இருக்குதோ அங்கே மெஜாரிட்டியோடு சேர்ந்து சொல்லிடுவோம். மைனாரிட்டியோட எப்போவுமே நினைச்சது இல்லை. ஏமா பேசுங்க, மைனாரிட்டியோட 10 பேர் வாங்கி பேசுனான்னா ஆமாம் அப்படிதான் அப்படின்னுவோம். அங்கே நீதி ஒருவனுக்கு செய்யப்பட்டு இருக்க வேண்டும், அவன் தனியாக இருப்பான், அவனுக்கு யாரும் என்ன செய்ய போகிறதில்லை, உதவி செய்ய போகிறதில்லை. இங்கே கடவுள் அநீதியில் பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் நிற்கிறார் என்பதை நாபோத்தின் செய்தி நமக்கு சொல்லுகிறது. கடவுள் அநீதியின் பக்கம், அநீதி செய்கின்ற மனிதனை தண்டிப்பதற்கும் அநீதி இழைக்கப்படுகின்ற மனிதனுக்கு பாதுகாப்பாகவும் கடவுள் எப்பொழுது என்ன செய்வார்? செயல்படுவார். அது நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கணும். கவலைப்படாதீங்க. சில நேரங்கள் நமக்கு ஒன்றுமே நடக்கலையே ஐயா, ஒரே தீமை செய்கிறார்களே, வருந்தத்தக்க காரியங்கள் நடைபெறுகிறதே, விரும்பத்தகாத காரியங்கள் நமக்கு எதிராக செய்கிறாங்களே, கவலைப்படாதீங்க. கடவுள் உங்கள் பக்கம், ஆண்டவர் உங்கள் பக்கம், தெய்வம் உங்கள் பக்கம், கர்த்தர் உங்கள் பக்கம். சில நேரங்களில் சில காரியங்களிலே நாம் விட்டு கொடுக்க முடியாமல் தவிப்போம். சூழ்நிலைகள் நிறைய நேரங்களில் இந்த நிலப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்கி தவித்து நாம் நொந்து போய் ஆதரவற்று ஆறுதலற்று தனித்த நிலைக்கு வந்து விடுவோம். அப்படிப்பட்ட தனிமையான நிலையிலே கடவுள் நமக்கு உதவி செய்கிறவர். ஆனால் சொல்லுகின்ற இந்த மிகாயாவினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை கொண்டு சொல்கிறேன், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சொல்கிறேன், நிச்சயமாய் என்ன செய்யும்? நடக்கும். கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்ற ஆண்டவருடைய மனிதன், அவன் உண்மையான ஒரு தெய்வ மனிதனாக இருந்தால் அவன் சொல்லுகின்ற காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். அதை நம்ம மனதில் நிறுத்த வேண்டும், நாம் மனதில் நிறுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த மிகாயா அவனுடைய வாழ்விலே அவன் தைரியமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆகவே இன்றைய தீர்க்க தரிசனம், நான் என்ன சொன்னேன்? ஒரு கேள்வி கேட்டேனே, உண்மையான தீர்க்கதரிசி யார்? வயிற்று வலியும் தலைவலியும் குணமாக்குகின்ற தீர்க்கதரிசி அல்ல.
மேடைகளில் அலங்காரமான வார்த்தைகளை சொல்லி அழைக்கின்றவர்கள் அல்ல. சரிதானா? யார் உண்மையான தீர்க்கதரிசி? நீதியின் காரியத்தை கடவுள் சொல்லுகின்ற வார்த்தையை, அது அரசனாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தையை உறுதிப்பட நிலைத்து நின்று சொல்கிறவன் உண்மையான தீர்க்கதரிசி. நம்ம தீர்க்கதரிசி நினைக்கிறோம், இன்னைக்கு சொன்ன உடனே 4 வார்த்தை நல்லதாக சொல்லி, 4 வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக சொல்லி, 4 வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியாக சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. கேடிசி நகரில் ஒருத்தர் இருக்கார். கேடிசி நகரில் ஒருத்தர் இருக்கிறார். மக்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. நான் தவறு என்று சொல்லவில்லை. அவருடைய ஆராதனைக்கு நிறைய பேர் போகிறாங்க. நீங்களும் போயிடாதீங்க. ஐயா கேடிசி நகரில் ஒருத்தர் இருக்காரு, தேடி போயிடாதீங்க. அவர் சொல்லுவார், எப்பொழுதுமே 1970 உங்களுக்கு இது நடந்தது, 80 இது நடந்தது, 2000 இதில் இப்படி நடந்துச்சு, 2026 என்ன நடக்குன்னு சொல்லுமா ஐயா அப்படின்னு நானே கேட்டுட்டேன் அவர்கிட்ட. ஏதோ முடிந்து போனதை சொல்பவன் தீர்க்கதரிசி அல்ல. முடிந்து போனதான் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? அடுத்து என்ன நடக்க போகிறது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து யார் என்ன நடக்க போது என் வாழ்க்கைங்கிறத சொல்லணும். அதுக்கு தான் கடவுள் இந்த திருமறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருமறை தான் தீர்க்க தரிசனம். இந்த திருமறையின் வார்த்தைகள் தான் கடவுளின் வார்த்தைகள். கடவுள் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை மகிழ்ச்சிப்பட அவர் வழிநடத்துகிறார். தவறு செய்யும் பொழுது உணர்த்துகிறார், நம்மளை கரெக்ட் பண்ணுறாரு, கரெக்ஷன் கொடுக்குறாரு, நம்மளை சரிப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி அவருடைய நித்திய ராஜ்யத்தின் அந்த மகிமைக்கின்ற அந்த பயணத்திலே நம்மை வழிநடத்துகிறார். சரிதானா? இதுதான்மா தீர்க்க தரிசனம். அதை இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் இவைகளே. ஒருவர் நேசித்து அன்பு கூர்ந்து கடவுளின் சட்டத்தையும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அங்கே இங்கே என்று நீங்கள் செல்வதில் அர்த்தமில்லை. ஆனால் கடவுளின் வார்த்தை என்னை தினந்தோறும் கரெக்ட் பண்ணுது. கடவுளின் வார்த்தை தினந்தோறும் என்னை எச்சரிக்கிறது. நான் தவறிழைக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை என்னை உணர்த்துகிறது. என்னை உணர்த்தி சீர்படுத்தி என்னை நேர்வழியில் நடத்துவதற்கு கடவுளுடைய வார்த்தை தீர்க்க தரிசனங்களாக எனக்கு என்ன செஞ்சிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. பேஸ்ட் ஆன் பைபிளை சார்ந்து வாழுங்கள். உங்கள் வாழ்வு இன்றைக்கும் மகிழ்ச்சியாக அமையும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல வேளையிலே நம்முடைய ஆலய வளாகத்திலே இன்று மாலை 6:30 மணிக்கு கல்வாரி தரிசன பாடல் ஆராதனை வேலை நடைபெறும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் குடும்பமாக வாருங்க. இன்றைக்கு விடுமுறை என்று நினைக்கிறேன். ஆகவே எல்லாரும் நீங்கள் ஆயத்தத்தோடு நல்ல பாடல்களை பயிற்சி செய்து குடும்பமாக வாருங்கள். கீதங்களும் கீர்த்தனைகளும், சிலுவை தரிசன பாடல் புத்தகம் மற்றும் கன்வென்ஷன் கீதம் கொண்டு வர முயற்சியுங்கள். நீங்கள் கொண்டு வந்தால் அதன் வழியாக நாம் பாடல்களை பாடவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் சிலுவையின் தியானத்தையும் சிலுவையின் ஆண்டவர் சொன்ன தியாகத்தையும் பாடல் வரிகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளவும் நம்மை அர்ப்பணிக்கவும் அது ஏதுவாக அமையும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கு அநேக தீர்க்கர்கள் உண்டு. ஆனால் யார் உண்மையான தீர்க்கன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு, யார் உண்மை தீர்க்கர்கள் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செய்யும். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்கின்ற போர்வையிலே அநேக தீமையான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை சொல்லுகின்றவர்கள் உண்டு. ஆனால் மிகாயா கர்த்தர் என்ன சொல்லுவாரோ அதைத்தான் சொல்லுவேன் என்று உறுதியாக நின்றவர் மட்டுமல்ல, அதற்காக துன்பத்தை சகித்தவர், நீதி நிமித்தம் பாடுபட்டவர். கர்த்தாவே, பல நேரங்களிலே நாங்கள் உலக பிரயாணமான வாழ்க்கையிலே
பல சமயங்களிலே நாங்களும் நீதியை செய்வதற்கு மறந்து நீதியான காரியங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் இசையாமல் நாங்கள் எங்களை விலக்கிக் கொள்வதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும். உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளை உமக்குள் தொடங்குகின்றோம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகின்றவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நாள் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக அமையட்டும். இந்த நாளிலே நாங்கள் வாசிக்கின்ற வேத பகுதிகள் மற்றும் கேட்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றித்தாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். யார் யார் என்னென்ன காரியங்களோடு வந்திருக்கின்றார்களோ திருவார்த்தையின் மூலமாக, சத்திய வசனத்தின் மூலமாக அவர்களை நீர்தாமை தேற்றி ஆற்றி அவருடைய எதிர்கால காரியங்களை நீர் உறுதிப்படுத்தி அவர்களை நீர் வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வேதம் சத்தியம், உடைய வார்த்தை நித்தியம், உடைய வார்த்தையின் வல்லமை இன்றைக்கும் உண்டு என்பதை அறிந்து உமக்கு நன்றி சொல்கின்றோம். கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை அனைத்தை உமக்கே செலுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, தூயாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், விலகாத பிரசன்னம் நம் அனைவரோடு நம்முடைய திருப்பணிகளோடும் இன்றும் என்றும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.